This is Swati Ramya, Assistant Professor, AIDS Department, Hindustan Institute of Technology. Okay. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவானா என்ன, ஒரு சிம்பிளான ஜாவா ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது. ப்ரீவியஸ் வீடியோவில் we were discussing about history of the Java and ஜாவாவோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் வந்து we are going to discuss what is class, கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு பேசிக் ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறது எப்படி, அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா பேசிக்காக என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஜாவா பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோலையோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதில் வந்து மேலோட்டமாக ஜாவாவோட ஃபீச்சர்ஸை பற்றி என்னென்ன அப்படிங்கிறத ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஒரு ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ்லேயோ படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜுக்கோ வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. அப்போது அதில் ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்டூடெண்ட்டோட டேட்டா. ஸ்டூடெண்ட்டோட டேட்டா அப்படின்னா எதை சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர், இயர் ஆஃப் ஸ்டடி, இந்த டீட்டெயில், இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டேட்டா நம்ம சொல்லுவோம். அதான் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அல்லது டேட்டா நீங்கள் சொல்லுவோம். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியரை பற்றி சில டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணது, அவங்களோட பிஹேவியர், ஸ்டூடெண்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணது, ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுனது, ஸ்டூடெண்ட் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணது அல்லது ஸ்டூடெண்ட் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணது, அட்டென்ட் பண்ணது, இது எல்லாமே பிஹேவியர் கீழே வரும். ஸ்டூடெண்ட்டோட பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியரை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டூடெண்ட்டோட டேட்டா அண்ட் ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர் அது என்னென்ன வரும் அப்படிங்கிறதோட பேசிக்கான ஒரு டிசைன், பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்னால் அதில் என்னென்ன இருக்கணும், அவங்களோட பேர் இருக்கணும், ஏஜ் இருக்கணும், அவங்களோட கிளாஸ் இருக்கணும், டிபார்ட்மெண்ட் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல. அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே, இந்த டேட்டாவை எல்லாமே கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டுனா அதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு டிசைனை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அப்புறம் இந்தந்த பிஹேவியர், இந்தந்த ஆக்ஷன்லாம் அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான், எக்ஸாம் எழுதுவான், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுவான், டிரைவ் அட்டென்ட் பண்ணுவான், இந்த பிஹேவியர் எல்லாமே வந்து இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அதோட பேசிக் டிசைன் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேசிக் டிசைன் தான் வந்து கிளாஸ். ஓகேவா? ஸோ கிளாஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதைத்தான் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். கிளாஸுக்குள்ளே டேட்டாவோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கும். ரெண்டாவது அந்த ஸ்டூடெண்ட்டோட பிஹேவியர், அது வந்து ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக கிளாஸ்னால் என்ன அப்படின்னா அது ஒரு டிசைன் அல்லது ப்ளூ பிரிண்ட், ரியல் டைமில் ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு ரியல் டைம் என்டிட்டி. இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டுங்கிறது ரியல் டைம் என்டிட்டி. அந்த என்டிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் நேம், ஏஜ், இதெல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டி. அவனோட பிஹேவியர் அப்படிங்கிறது அவன் எக்ஸாம் எழுதுனானா, கிளாஸ் அட்டென்ட் பண்ணானா, அந்த இது எல்லாத்தையுமே பிஹேவியர்னு சொல்லுவோம். இதை பற்றின ஒரு பேசிக் டிசைன் அல்லது ப்ளூ பிரிண்ட் அல்லது டெம்ப்ளேட் அதெல்லாமே கொடுக்கறது தான் வந்து கிளாஸ். ஸோ கிளாஸ்னால் ஒரு ப்ராடக்டோட பேசிக் டிசைன் அல்லது ப்ளூ பிரிண்ட் அல்லது டெம்ப்ளேட், அதைத்தான் நம்ம கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கிளாஸ் ஆப்ஜெக்ட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு ப்ரோக்ராம்னு இருக்குன்னா கண்டிப்பாக பேசிக்காக ஒரு கிளாஸ் இருக்கும், ஆப்ஜெக்டும் இருக்கும். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது இந்த ரியல் டைம் ஆப்ஜெக்டோட, ரியல் டைம் என்டிட்டியோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர் அதை தான் வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே கொடுப்போம். ஸோ இப்போ கிளாஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, ஓகே. இப்போது நம்ம அந்த ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளவே எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் கொடுக்குறோம், அந்த ஸ்டூடெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே வெறும் டிசைனாக தான் இருக்குது. கிளாஸாக நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு டிசைன் தான். ஒரு காரை வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் டிசைன் கிரியேட் பண்ணுவோம், அதுதான் கிளாஸு. அந்த காரை வந்து எப்போ அது மேனுஃபேக்சர் பண்ணுறோமோ அப்போ தான் அது வந்து கம்ப்ளீட் ப்ராடக்ட். ஸோ கிளாஸை டிக்ளேர் பண்ணால் டிசைன் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் தான் கம்ப்ளீட்டட் ப்ராடக்ட். ஸோ இப்போது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னா இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த ஆப்ஜெக்ட் எப்போ க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி போடுறோம்ல, அதுதான் ஆப்ஜெக்ட்.
ஸோ ஆப்ஜெக்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரவின்னு எடுத்துக்குவோம். இப்போ ரவியோட நேம், ரவியோட அட்ரஸ், ரவியோட ஏஜ், ரவியோட இயர் ஆஃப் ஸ்டடி, ரவியோட டிபார்ட்மெண்ட்டு, இது எல்லாமே இருக்கும். ரவி வந்து கிளாஸுக்கு வந்தாரா இல்லையா, ரவி வந்து எத்தனை நாள் ஆப்சண்ட்டு, அவரோட கிரேட் என்ன, இந்த மாதிரி பிஹேவியரலும் இருக்கும், அந்த டேட்டாவும் இருக்கும். அதுக்கு தான் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸுங்கிறது ஒரு டிசைனை மட்டும்தான் நமக்கு தரும். ஒரு ஃபுல் ப்ராடக்ட் அல்லது ரியல் டைம் டேட்டா, ரியல் டைம் என்டிட்டியோட ஆக்சுவல் டீட்டெயில் வந்து எது தரும் அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ கிளாஸ்னா டிசைனு, ஆப்ஜெக்ட்னா ஆக்சுவல் என்டிட்டி, அதாவது மேனுஃபேக்சர் ப்ராடக்ட் மாதிரி. அதுதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட் ஊப்ஸ் கான்செப்ட் நம்ம போனோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சொல்லியிருக்கிற அந்த ஸ்டூடெண்ட் சிஸ்டம்லேயே எடுத்துக்குவோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஆன்லைன் எக்ஸாம் எழுத போகிறாங்க. நம்ம லேபில் வந்து எல்லா சிஸ்டத்துலேயும் வந்து எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் போய் ஒவ்வொரு சிஸ்டம் முன்னாடி உட்காருவாங்க. அவங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா லாகின் டிஸ்பிளே ஆகும். அதில் அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்த உடனே அவங்களுக்கு கொஷின் பேஜ் வரணும். அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். இதை மட்டும்தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து அந்த சிஸ்டத்தில் காமிக்கணும். இதை தவிர வந்து பேக் எண்டில் நடக்கக்கூடிய எந்த இன்டர்னல் ப்ராசஸும் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அவன் எக்ஸாமில் இருக்கா. நார்மல் லேப் செஷனாக இருந்ததுன்னா எல்லாமே ஃபுல் ஆக்சஸும் நம்ம கொடுக்கலாம். பட் வந்து இது வந்து எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால இந்த ஆக்சஸை மட்டும்தான் அவனுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணணும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹைட் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எந்த டீட்டெயில் தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டு உள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்டர்னலாக நம்ம வந்து மறைச்சு வைக்கிறோம். இன்டர்னலாக நடக்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ப்ராசஸ் என்ன பண்ணணுங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் மூலமாக தான் இதை நம்ம பண்ண முடியும். அதாவது தேவையான டீட்டெயில்ஸை மட்டும் கிளைண்ட்டுக்கு காமிச்சிட்டு தேவையில்லாத அதோட ஒர்க்கிங் டிஃபிகல்ட்டிஸை நம்ம ஹைட் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு பேர் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன்னா ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டேட்டாவையும் நம்ம வந்து டேட்டாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வைப்போம். அதை தான் வந்து என்கேப்சுலேஷன் சொல்லுவாங்க. என்கேப்சுலேஷன் இட்ஸ் லைக் எ கேப்சூல் ராப்பிங் அப் ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது. இதை நம்ம வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து எல்லா டேட்டாவையும் எல்லாத்தாலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏடிஎம் போகிறோம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுவோம். நெட் பேங்கிங் மூலமாக நம்ம அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஆனால் நம்மளோட பேங்க் பேலன்ஸை வந்து எடிட் பண்ண முடியாது. அது வந்து பர்டிகுலராக பேங்க்கில் இருக்க எம்ப்ளாயால் மட்டும்தான், ஆக்சஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். ஸோ அந்த டேட்டா வந்து ப்ரொடெக்டட். பட் நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸில் வந்து வேறு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த எடிட் பண்ண முடிய விஷயங்களை எடிட்டபிளாக வச்சுக்கலாம். நான் எடிட் பண்ண முடியாத விஷயத்தை நான் எடிட்டபிளாக வச்சுக்கிறோம். அந்த டேட்டாவை வந்து ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் தான் வந்து என்கேப்சுலேஷன். தேவையான டீட்டெயில்ஸை வந்து அதை ப்ரொடெக்ட் மோடில் வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி வந்து ஸ்டூடெண்ட் சிஸ்டத்துலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து அவங்க மார்க்கை வந்து அப்டேட் பண்ண முடியாத அளவுக்கு வச்சுக்கலாம். மார்க்கை வந்து வெறும் வந்து அவங்க பார்க்க மட்டும்தான் முடியும். மார்க் அண்ட் அட்டெண்டன்ஸை அதை வந்து அவங்களால அப்டேட் பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. பட் அவங்களோட பேசிக் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை மாற்றிக்கலாம். இந்த கான்செப்டுக்கு பேர் என்கேப்சுலேஷன் சொல்லுவோம். அடுத்தது இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. அதாவது வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பேரண்ட்ஸோட உங்கள் அப்பா அம்மாவோட ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வருது, உங்கள் ப்ராப்பர்ட்டி உங்கள் குழந்தைகளுக்கு போகுது. இதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது நீங்கள் வந்து எந்த ப்ராப்பர்ட்டியும் சொந்தமாக ஏர்ன் பண்ணி வாங்காமல் உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்துடுது, உங்ககிட்டேருந்து உங்கள் குழந்தைக்கு வருது. இதுதான் இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வச்சுருக்கோம். அந்த டீட்டெயிலை வந்து நம்ம திருப்பி வந்து வேறு கிளாஸில் வந்து இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு வச்சுக்கலாம். காலேஜில் வந்து
ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஃபேக்கல்ட்டி இருப்பாங்க. அவங்களோட பேசிக் டீட்டெயில்ஸில் அவங்களோட நேமு, அவங்களோட அட்ரெஸ்ஸு, அவங்களோட நேம், அட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட பிளட் குரூப், அந்த மாதிரி ஃபாதர் நேம், மதர் நேம், அந்த மாதிரி காமன் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அந்த காமன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து காமனான கிளாஸில் போட்டு வச்சுக்கிட்டு திருப்பி வந்து ஸ்டூடெண்ட் கிளாஸ் தனியாக அண்ட் ஆல்சோ வந்து ஃபேக்கல்ட்டி கிளாஸ் தனியாக நம்ம கிரியேட் பண்ணுறப்போ இந்த காமனான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இந்த காமன் ப்ரொஃபைல்லேருந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது மூலமாக வந்து நம்ம கோடை வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திருப்பி ஒரே கோடை 2-3 டைம் எழுதாமல் அந்த கோடை வேற ஒரு கிளாஸ்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு பேர் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஊப்ஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து பாலிமார்பிசம். பாலிமார்பிசத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, பாலிமார்பிசம் அப்படின்னா அந்த வேர்டோட மீனிங் என்ன அப்படின்னா டேக்கிங் மெனி ஃபார்ம்ஸ். ஒரே ஃபங்க்ஷன் தான், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஃபங்க்ஷன் தான், ஆனால் வேறு வேலை பண்ணும் வேறு சுச்சுவேஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரான்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இப்போ வந்து ட்ரா சர்க்கிள் அப்படின்னா அந்த ட்ராங்கிற ஃபங்க்ஷனே அது ஒரு சர்க்கிளை வரைய சொன்னோம்னா சர்க்கிளை வரையும், ஸ்கொயரை வரைய சொன்னால் ஸ்கொயரை வரையும். ஸோ அதே சர்க்கிள் தான், அதே ட்ரா ஃபங்க்ஷன் தான், பட் ஒவ்வொரு டைமும் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். இதுக்கு பேர் தான் பாலிமார்பிசம். ஸோ காமனாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கே வந்து வேறு பிஹேவியர் அட் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் டேக்கிங் மெனி ஃபார்ம்ஸ், அதை தான் வந்து பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பற்றி டீட்டெயிலாக நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் மோர் அபவுட் இட், நான் இப்போ சிம்பிள் ஒன்லைன் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்தேன். ஸோ இஃப் யூ வாண்ட் மோர் அபவுட் இட், நீங்கள் அதிலிருந்து யூ கேன் ஹாவ் அ லுக் ஆன் த ப்ரீவியஸ் வீடியோஸ் அண்ட் யூ கேன் செக். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதோட சின்டாக்ஸ் என்ன, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது எப்படி, அதை வச்சு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸோட ப்ராப்பர் டெஃபினிஷன் பார்த்துருவோம். நான் சொல்லிட்டேன், கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் அல்லது டிசைன் மாதிரி தான். ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா அதோட டிசைன் மாதிரி தான். ஸோ யூ கேன் சி த ஸ்லைடை பார்த்தாலே தெரியும். கிளாஸோட பேசிக் டெஃபினிஷன், இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஒரு டெம்ப்ளைட் ஃபார் கிரியேட்டிங் த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்டுங்கிறது தான் ரியல் டைம் என்டிட்டி. ரியல் டைம் என்டிட்டினா என்னன்னா காருன்னு வச்சுக்கலாம். எந்த ரியல் டைம் ஒரு பொருளையுமே வந்து நம்ம இங்கே ஆப்ஜெக்டை தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் அல்லது டெம்ப்ளேட் for creating the object. அதில் என்னென்ன இருக்கும், கிளாஸில் என்ன இருக்கும்னா, இட் வில் டிஃபைன் யூ த ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டினா டேட்டா. காருன்னு இருந்தால் கார் கலர் என்ன, காரோட மாடல் என்ன, கார் எவ்வளோ ஸ்பீடில் போகும், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே தான் நம்ம டேட்டான்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் பிஹேவியர் இப்போ கார் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கார் வந்து எந்த ஸ்பீடு, அதாவது கார் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தா மூவ் ஆகும், பிரேக் அழுத்தினா வந்து ஸ்டாப் ஆகும், இதெல்லாமே பிஹேவியர். கார் மூவ் ஆகும், அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து பிஹேவியர் கீழே கொண்டு வந்துடும். பிஹேவியருங்கிறது இங்கே ஃபங்க்ஷன். டேட்டா, கிளாஸுக்குள்ளே வந்து டேட்டா இருக்கும், ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் டெஃபினிஷன். அடுத்தது வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இந்த கிளாஸுக்கு நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ஸ் தான். இந்த கிளாஸை பேஸ் பண்ணி, கிளாஸுங்கிறது டிசைன், அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை உருவாக்குறோம், அல்லது இந்த கிளாஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறோம்ல, அதை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் இருக்கலாம், ஒரு டிசைனை வச்சு எத்தனை ப்ராடக்ட் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுதான் ஓவரால் ஐடியா இங்கே. ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். இது வந்து ரியல் வேர்ல்டு என்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணும், கேரக்டரிஸ்டிக்கும் சரி அதோட ஆக்ஷன்ஸும் சரி. இங்கே வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பில்டிங் எடுத்துக்குவோம். ஒரு பில்டிங்கோட அந்த டிசைன் பிளான் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். அது கன்ஸ்ட்ரக்ட் ஆகி ஃபுல் ஹோல் பில்டிங்கை வந்து நம்ம ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். அந்த எக்ஸாம்பிள் தான் இதில் நான் கொடுத்துருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கிளாஸும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சின்டாக்ஸ் போயிடலாம். இப்போ இங்கே சின்டாக்ஸ் வந்து நமக்கு ஒரு கிளாஸை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஜாவாவில் ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சின்டாக்ஸ்? நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட சின்டாக்ஸ் இருக்கும். கிளாஸுக்குள்ளே வந்து 2 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று வந்து டேட்டா மெம்பர்ஸ், இன்னொன்று வந்து மெம்பர் ஃபங்க்ஷன். ஓகே, அது 2 விஷயங்கள் தான் கிளாஸுக்குள்ளே இருக்கக்கூடிய திங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா, கிளாஸோட நேம், ஓப்பன் ப்ராக்கெட், டேட்டா மெம்பரோட டிக்ளரேஷன், மெம்பர் ஃபங்க்ஷனோட டிக்ளரேஷன், க்ளோஸ் ப்ராக்கெட், இவ்வளோ தான். இதுதான் கிளாஸோட சின்டாக்ஸ். ரைட் சைட் பார்த்தோம்னா அதோட எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கேன். இங்கே வந்து காருன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுதான் ஃபஸ்ட்டு கிளாஸுங்கிறது கீவேர்டு. கிளாஸ்
இங்கே கிளாஸோட நேம் வந்து காருன்னு வச்சுருக்கேன். ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸோ வந்து கேப்ஸில் கொடுத்தா அது கேப்ஸில் தான் நம்ம கொடுக்கணும் எல்லா இடத்துலையும். ஸ்மாலில் கொடுத்தா ஸ்மாலில் தான் கொடுக்கணும். அண்டு வந்து கிளாஸோட நேம் ஃபங்க்ஷன் நேம்லாம் டிக்ளேர் பண்ணுறதுக்குன்னு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். எப்போவுமே கிளாஸை நம்ம டிக்ளேர் பண்ணுறப்போ ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் தான் இருக்கணும். அதனால தான் காருங்கிற கிளாஸுக்கு சி வந்து கேப்பில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கிளாஸோட நேம் வந்து கார், ஓப்பன் பிராக்கெட், ஃபஸ்ட்டு டேட்டா மெம்பர்னா ஒன்றுமே இல்லை, வேரியபிள் டிக்ளரேஷன், வேரியபிள்ஸாக டிக்ளேர் பண்ணுறதை தான் நம்ம டேட்டான்னு சொல்கிறோம். அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் தான் மெம்பர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த காருங்கிற இந்த கிளாஸுக்கு வந்து 2 டேட்டாஸ் நான் கொடுக்குறேன். ஒன்று வந்து பிராண்டு, காரோட பிராண்ட் என்ன, இன்னொன்று வந்து ஸ்பீடு. பிராண்டோட நேம் வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். அதனால் அதோட டேட்டா டைப்பு ஸ்ட்ரிங்கில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரிங்கு பிராண்டு, வேரியபிளோட பேர் வந்து பிராண்டு. ஸ்பீடு வந்து இன்டீஜர் வேல்யூவாக இருக்கும். அதனால் இன்ட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டிக்ளரேஷனில் அதே மாதிரி தான் டேட்டா டைப், டேட்டா நேம், டேட்டா டைப் வேரியபிள் நேம், டேட்டா டைப் வேரியபிள் நேம், செமிகோலன். அடுத்தது ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறோம். அங்கே நீங்கள் சீல பார்த்துருப்பீங்க. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அதே மாதிரி தான். ரிட்டன் டைப்பு, ஃபங்க்ஷன் நேம், ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட், ஏதாவது பேராமீட்டர் லிஸ்ட் இருந்தால் நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எம்டியாக விட்டுறலாம். ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ்டு பிராக்கெட். இங்கே வந்து நான் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இங்கே எதையுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வாய்டுங்கிற ரிட்டன் டைப் கொடுத்துருக்கேன். என்னோடய ஃபங்க்ஷன் நேம் வந்து டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே எந்த பேராமீட்டரையும் பாஸ் பண்ணல. அதனால் பிராக்கெட் வந்து எம்டியாக இருக்குது. உள்ளே போன உடனே வந்து எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பிராண்டை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். பிராண்ட் என்ன அப்படிங்கிறத இங்கே வந்து அங்கே நீங்கள் சீல வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து printf அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பண்ணாலும் சரி, வேல்யூ டிஸ்பிளே பண்ணணுன்னாலும் printlnங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம டைரெக்டாக println அப்படின்னு யூஸ் பண்ண முடியாது. இங்கே வந்து எல்லாமே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான். ஸோ வந்து இங்கே ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் இருக்குது. இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் பின்னாடி வர ஸ்லைடில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் சின்டாக்ஸ். system.out.printlnங்கிற ஃபங்க்ஷன். அதுக்குள்ளே அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே டபுள் கோட்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தீங்கனாலும் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இல்லை வேரியபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து வேரியபிள் நேம் கொடுத்து செமிகோலன் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸுக்குள்ளே வேரியபிள் நேம்ஸ் இருக்குது, வேரியபிள் டேட்டாஸ் இருக்குது, அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பொருள் வந்து மேனுஃபேக்சர் ஆகாது. காருங்கிற கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன்னா ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணியிருக்கேன். என் காருக்குன்னு ஒரு பிராண்டு நேம் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்கணும், அது இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த டிசைனோட அர்த்தம். ஸோ இது எப்போ அது மேனுஃபேக்சர் ஆகும் அப்படின்னா எப்போ அந்த காருக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இதுக்கான மெமரியை வந்து அதை அலோகேட் பண்ணும். கிளாஸ் மட்டும் க்ரியேட் பண்ணால் மெமரி அலோகேட் பண்ணாது. எப்போ அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அப்போ தான் அதுக்கான மெமரி, அதாவது இந்த வேரியபிள் நேம் எல்லாமே வந்து மெமரி அலோகேட் பண்ணி ஸ்டோர் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன சொல்லியிருக்கேன்னா நம்ம வேரியபிள்லாம் பற்றி எதுவுமே டிஸ்கஸ் பண்ணலை. பட் ஸ்டில் நான் கிளாஸோட டிக்ளரேஷன், ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் சொல்லணுங்கிறதுக்காக ஆல்ரெடி வந்து ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேரியபிள்னா என்ன, ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு மைல்டாக ஒரு டச்சப் மாதிரி ஐ ஹவ் கிவன் யூ. ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் நேம், அப்படி அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும்னா டேட்டா டைப் வேரியபிள் நேம் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ. எக்ஸாம்பிள் ரைட் சைடு வந்து நான் கொடுத்துருக்கேன். டேட்டா டைப் வந்து இன்ட். நமக்கு டேட்டா டைப்ஸ் வந்து நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது ஜாவாலையும் சி மாதிரியே. இன்ட், ஸ்ட்ரிங், கேரக்டர், ஃப்ளோட்டு, இது ஒரு 4 மட்டும் கொடுத்துருக்கேன். இன்டீஜர் வேல்யூ, ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஸ்ட்ரிங் நம்ம கொடுக்கறது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ, டெசிமல் வேல்யூ அசைன் பண்ணோம். டைரெக்டாக இஸ் ஈக்குவல் டு போட்டு அந்த வேல்யூவை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு அது கிளியராக தெரியும். ஸ்ட்ரிங் வேணும்னா அதை டபுள் கோட்குள்ளே தான் கொடுக்கணும். கேரக்டர் வேல்யூனா சிங்கிள் கோட்குள்ளே கொடுக்கணும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா எஃப்ங்கிறத வச்சு இண்டிகேட் பண்ணணும். ஓகே, இது வந்து வேரியபிள் டைப்பு, அதோட வேரியபிள் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஜாவாவில் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நம்ம கொடுக்கணும். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்னால் என்ன அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும், எல்லா கிளாஸாலும் யூஸ் பண்ணிக்க முடியுமா, இல்லை குறிப்பிட்ட கிளாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் நம்ம கொடுக்குறோம். நமக்கு 3 டைப் ஆஃப் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்லலை, பட் ஒன்லைனாக நான் சொல்கிறேன். பப்ளிக் 3 ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இருக்குது. பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டட்.
பப்ளிக்னு நம்ம கொடுத்துட்டோம்னா எல்லா கிளாஸஸ் ஆலையுமே வந்து இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ப்ரைவேட்டுன்னு கொடுத்துட்டோம்னா அது அந்த கிளாஸுக்குள்ளேயே இதில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரொடெக்டட் அப்படின்னு சொன்னோம்னா இன்ஹெரிட்டட் கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லா கிளாஸ்க்குள்ளே மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலாக we can learn later. பட் பப்ளிக்னா யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொடெக்டட்னா எல்லாத்தாலையும் யூஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஐடியா, பேசிக் ஐடியா. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். பப்ளிக்காக, ப்ரைவேட்டாக, ப்ரொடெக்டடான. அதுக்கப்புறம் ரிட்டன் டைப் என்ன அப்படிங்கிறது சொல்லணும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடித்து வெளியே வர்றப்போ இது ஏதாவது ஒரு டேட்டாவை நமக்கு ரிட்டன் பண்ணுதா, அந்த டேட்டா டைப் வந்து என்னவோ அதை வந்து ரிட்டன் டைப்பாக கொடுப்போம். இப்போ இன்டீஜர் வேல்யூ ரிட்டன் பண்ணிச்சுன்னா இன்ட்டுங்கிற ரிட்டன் டைப் கொடுப்போம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவாக இருந்ததுன்னா ஃப்ளோட்டுங்கிற ரிட்டன் டைப் கொடுப்போம். எதுவுமே ரிட்டன் பண்ணல என் ஃபங்க்ஷன் அப்படின்னா வாய்டுன்னு கொடுத்துக்கலாம் சிம்பிளாக. ஃபஸ்ட்டு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், ரிட்டன் டைப், அடுத்தது ஃபங்க்ஷனோட நேம், அதாவது மெத்தட் அல்லது ஃபங்க்ஷனோட நேம் என்னன்னு கொடுக்கலாம். அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட், ஏதாவது பேராமீட்டர் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பேராமீட்டரோட லிஸ்ட் இங்கே கொடுத்துக்கலாம். தென் ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், உள்ளே வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸாம்பிள் வந்து ரைட் சைடு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்னோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக், யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. பப்ளிக், ரிட்டன் டைப் எதுவுமே ரிட்டன் பண்ணலை, அதனால் வாய்டுன்னு கொடுத்துருக்கேன். என்னோடய ஃபங்க்ஷனோட நேமு டிஸ்பிளே, உள்ளே போய் println மூலமாக ஏதோ ஹலோ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணுது. இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இன்னொரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக் தான், பட் வந்து இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்கேன். இங்கே வந்து இது வந்து இன்டீஜர் வேல்யூ டேட்டா வந்து ரிட்டர்ன் பண்ணுது, அதனால் ஐம் கிவிங் இன்ட்டு. இங்கே என்னோடய ஃபங்க்ஷனோட நேமு ஆடு. ஸோ 2 வேரியபிள் வந்து நான் 2 ஆர்குமெண்ட் வந்து நான் பாஸ் பண்ணுறேன். அந்த 2 ஆர்குமெண்ட் வந்து அதை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்ட் ஏ கமா இன்ட் பி. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே அடிஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதை ஏ ப்ளஸ் பி நம்ம வாங்கின ஆர்குமெண்ட்டோட அடிஷன். ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ணுதுன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஸோ அதனால் ரிட்டன் ஏ ப்ளஸ் பி கொடுக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி முடிக்கிறப்போ வந்து ஏ ப்ளஸ் பி அடிஷன் ஆஃப் திஸ் 2 ஆர்குமெண்ட்ஸை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க். ஸோ பேசிக்காக ஒரு கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த கிளாஸுக்குள்ளே வந்து டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி பண்ணலாம் அண்ட் ஃபங்க்ஷன் எப்படி டிக்ளேர் பண்ணலாம் இன் ஜாவா பேசிக், இது வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ வந்து பிஃபோர் வந்து நம்ம ஆப்ஜெக்டோட டிக்ளரேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா சில பேசிக் ஃபங்க்ஷன்ஸ். இந்த printlnனா எதுக்காக நம்ம அந்த printlnல வந்து system.out.println கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி யூ வில் ஹாவ் கொஷின்ஸ், கரெக்டாக? ஸோ அது பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த system.out.println அப்படின்னா என்ன? printlnங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன், நம்ம printf யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா நீ டபுள் கோட்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வந்துடும். இல்லை வந்து ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தேன்னா அந்த வேரியபிளோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிடும். உனக்கு வந்து ஸ்ட்ரிங்கும் கொடுக்கணும், வேரியபிள் வேல்யூவும் கொடுக்கணும்னா நம்ம வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் ப்ளஸ்ங்கிற கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேசிக்கான ஐடியா. ஸோ இந்த சிஸ்டம்னா என்ன, அவுட்னா என்ன? சிஸ்டம் அப்படிங்கிறது ஜாவாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஓகே, ப்ரீடிஃபைன்டு கிளாஸ். ஜாவாவில் எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜஸாக வந்து ப்ரீடிஃபைன்டு இருக்கும். அந்த பேக்கேஜ்குள்ளே வந்து நிறைய கிளாஸஸ், ப்ரீடிஃபைன்ட் கிளாஸஸ் இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ்குள்ளேயும் நிறைய ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நமக்கு தேவைப்படுறப்ப அந்த ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சிஸ்டம்ங்கிறது ஜாவாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ். அந்த அவுட் அப்படிங்கிறது என்ன? அப்போ அவுட்டுங்கிறது ஒரு நமக்கு வந்து இந்த இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. அதுதான் வந்து பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளாஸுக்கு வந்து அதில் எல்லாமே இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனுக்கு தேவையான ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ஜெக்ட் தான் அவுட்டு. சரியா? சிஸ்டம்ங்கிறது ஒரு கிளாஸ் தான். அந்த கிளாஸ்க்குள்ளே பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸ் இருக்கும். அந்த பிரிண்ட் ஸ்ட்ரீம் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் அவுட்டு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட்னா ஆட்டோமேட்டிக்காக இனோவேக் ஆகிக்கும். அதுக்கு தான் அது ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷனுக்காக கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட். ஸோ சிஸ்டம் கிளாஸு, அவுட்டுங்கிறது ஸ்டாட்டிக் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனை கூப்பிடுறோம். ஸோ ஃபங்க்ஷனோட பேர் println. அந்த printlnங்கிற ஃபங்க்ஷன் அல்லது மெத்தட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா
என்ன டேட்டா கொடுக்குறோமோ அதை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு கர்சரை மூவ் பண்ணிடும். எல்என் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் லைன், இட் மூவ்ஸ் டு த நெக்ஸ்ட் லைன். வெறும் பிரிண்ட் மட்டும் கொடுத்துருந்தேன், பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அது கர்சர் நெக்ஸ்ட் லைன் போகாது, அதே லைனில் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு த system.out.println works. இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். வெறும் வந்து டபுள் கோட்குள்ளே கொடுத்தேன்னா அந்த ஸ்ட்ரிங் வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். இதுவே வந்து எனக்கு வந்து நேம் ஆஃப் வேரியபிளை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் வச்சு கன்கார்டினேட் பண்ணிக்கலாம். அதாவது பிராண்ட் அதோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணி அதை வந்து ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளோட அவுட்புட் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து வெல்கம்னு மட்டும் டிஸ்பிளே ஆகும். செகண்ட் லைனோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா வந்து பிராண்ட் கோலன் அந்த பிராண்டோட வேல்யூ என்னவாக இருக்கும், இப்போ அந்த வேல்யூ என்னவோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஸ்ட்ரிங், ரெண்டாவது கொடுத்துருக்கிறது வேரியபிளோட நேம், அது ரெண்டையுமே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். அதுதான் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து system.out.println ஒர்க் ஆகுது. தென் ஒரு நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, அதான் நம்மளோட ஐடியாலஜி. இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா எந்த கிளாஸுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற சின்டாக்ஸ் தான் அடுத்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளாஸோட நேம் ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ கன்ஸ்ட்ரக்டர், அந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டருங்கிற கான்செப்ட் வந்து நான் சொல்கிறேன். அது வந்து ஃபங்க்ஷன் மாதிரி தான், பட் அதோட நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அது கிளாஸோட பேர் தான் அதுக்கு இருக்கும், ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும். அதை மட்டும் யூ ஜஸ்ட் ஹாவ் ஐடியா ஆஃப் ஹேவிங் திஸ் ஃபங்க்ஷன், ஓகேவா? அது இருக்கணும், இதுதான் பேசிக் சின்டாக்ஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படிங்கிறது பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னோடய எக்ஸாம்பிள் வந்து என்ன கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா காருன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த காருக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸோட நேம் வந்து கார், என்னோடய ஆப்ஜெக்டோட நேம் வந்து C1 நான் க்ரியேட் பண்ணுறேன். எந்த ஆப்ஜெக்ட் நேம் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு நியூ கார் ஆஃப். இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். காருங்கிறது கிளாஸோட நேம், C1ங்கிறது ஆப்ஜெக்ட் நேம், நியூங்கிறது அது ஒரு கீவேர்ட். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெமரி அலோகேஷன், அந்த ஆப்ஜெக்ட்க்கு தேவையான மெமரி அலோகேட் பண்ணும். அந்த ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா நம்ம கிளாஸை டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல, அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள் ஃபங்க்ஷனு அதுக்கு தேவையான மெமரி அலோகேஷனுங்கிறது இந்த நியூ தான் பண்ணும். இந்த கார் அப்படிங்கிறது கடைசியாக கார் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம்ல, இதுக்கு பேர் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஓகேவா? இப்படி தான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி என்ன பண்ணும் அப்படின்னா கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டேன், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டை வச்சு கிளாஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே எப்படி அதை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கான சின்டாக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். கிளாஸ் கிரியேஷன் ஆல்ரெடி உனக்கு தெரியுது, கிளாஸ் கார் ஸ்ட்ரிங் பிராண்ட் அது வந்து கிளாஸ் கிரியேஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷன் கார் C1 இஸ் ஈக்குவல் டு நியூ. இப்போது இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த கிளாஸுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும் அல்லது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன், இப்படி தான் நம்ம அதை பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ஆப்ஜெக்டோட பேர் C1. ஸோ C1 டாட் அந்த வேரியபிளோட நேம் பிராண்ட். ஸோ C1 டாட் பிராண்ட் இஸ் ஈக்குவல் டு டொயோட்டா, வேல்யூ அசைன் பண்ணுறோம். C1 டாட் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 120, எதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா C1 டாட் டிஸ்பிளே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இப்படி தான் வந்து நம்ம டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணுவோம். திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம், அதாவது ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம். இதில் நம்ம வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணல, வெறும் வந்து ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம், அதாவது ஹலோ வேர்ல்டுன்னு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம வந்து எப்படி வந்து சிக்கு வந்து மெயின் ஃபங்க்ஷன் இருக்குமோ ஜாவாக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருந்தே ஆகணும். சரி, அந்த மெயின் ஃபங்க்ஷனோட நேம் என்ன இருக்கோ அதை தான் வந்து நம்ம ப்ரோக்ராமாக சேவ் பண்ணணும். இப்போ மெயின் ஃபங்க்ஷனோட பேர் M1 இருந்ததுன்னா M1 டாட் ஜாவான்னு சேவ் பண்ணுவோம். அல்லது அதுக்கு பேர் வந்து ஹாய்னு இருந்ததுன்னா ஹாய் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணணும். அண்ட் அந்த மெயின் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மெயின் கிளாஸோட பேர் தான் நம்ம ஃபைலோட நேமாக வைப்போம். அந்த மெயின் கிளாஸுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும். பேசிக், அதுதான் ஜாவாவோட பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம்.
இப்போது இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது வந்து மெயின் கிளாஸ். ஓகேவா? மெயின் கிளாஸுக்கு முன்னாடி கண்டிப்பாக பப்ளிக் நம்ம கொடுக்கணும். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக்காக தான் இருக்கணும், ப்ரைவேட்டாக இருக்கக்கூடாது மெயின் கிளாஸுக்கு. ஸோ பப்ளிக் கிளாஸோட பேர் மெயின்னே வச்சுக்கிட்டேன். நீ எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ இந்த கிளாஸோட பேர் என்னவா இருக்கோ அதை தான் வந்து .javaன்னு சேவ் பண்ணணும். அப்புறம் உள்ளே போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெண்டாவது லைன் நம்ம கொடுத்தே ஆகணும். அதுதான் ஜாவாவோட பேசிக் ஸ்ட்ரக்சர். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் args. இதுக்கப்புறம் இது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். மெயின் கிளாஸ் இருக்கணும், அந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் system.out.printlnல ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இது ரன் பண்ணி பார்க்குறப்போ ஹலோ வேர்ல்டுங்கிற அவுட்புட் நமக்கு வரும். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் வந்து லெட் மீ கிவ் யூ. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு லைனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக், அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இது என்ன பண்ணோம், இந்த பப்ளிக்குங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் என்ன பண்ணோம்னா எல்லா ப்ரோக்ராமில் இருக்க எல்லாருமே வந்து இந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு தான் இதை பப்ளிக்குன்னு நம்ம கொடுத்துருக்குறோம். ஜென்ரலாக கிளாஸ். அடுத்தது கிளாஸ் நேம். என்னோட கிளாஸோட நேம் மெயின். ஃபஸ்ட்டு லைன் இதுதான். ரெண்டாவது உள்ளே போகிறோம். இது மெயின் கிளாஸோட டிக்ளரேஷன். மெயின் கிளாஸ்க்கு கிளாஸ் நேம் பப்ளிக் கிளாஸ் நேம் உள்ளே போயிட்டு மெயின் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறோம். மெயின் ஃபங்க்ஷனுமே வந்து பப்ளிக்காக தான் இருக்கணும். அதனால் ஏன்னா அதோட ஆக்சஸ் எல்லாருமே பண்ணணும் அப்படிங்கிறனால அது பப்ளிக்காக தான் இருக்கணும். அதனால் பப்ளிக் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது ஸ்டாட்டிக்னு ஒரு கீவேர்ட் கொடுத்துருக்கோம். ஸ்டாட்டிக்னா என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஜாவா விர்ச்சுவல் மெஷினில் இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் அலவுஸ் த ஜாவா விர்ச்சுவல் மெஷின் டு கால். அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகும். பட் இது மெயின் கிளாஸ் மெயின் ஃபங்க்ஷன் இது ஆட்டோமேட்டிக்காகவே இனோவேட் ஆகணும். அந்த ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கால் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டாட்டிக்குங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் எதுவுமே க்ரியேட் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த ஸ்டாட்டிக்குங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக், அப்புறம் ஸ்டாட்டிக் ஆட்டோமேட்டிக் அந்த ஃபங்க்ஷனை இனோவேட் பண்ணுறதுக்காக ஸ்டாட்டிக் கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷனோட ரிட்டன் டைப் வந்து எதுவுமே இல்லை, அதனால் ரிட்டன் டைப் வந்து வாய்டுன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து மெயின் ஃபங்க்ஷன், அதனால் மெயின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஆர்குமெண்ட் வந்து என்ன பாஸ் பண்ணுறோன்னா ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு அறையை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எதுக்காக இந்த ஸ்ட்ரிங் அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இது பண்ணி தான் ஆகணும். இது எதுக்காகனா நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸில் வந்து நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் கொடுப்போம். அந்த ஆர்குமெண்ட்ஸோட டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் இந்த ஸ்ட்ரிங் அரே கொடுத்துருக்கோம். நீ அது ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் ஸ்ட்ரிங் அரே கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் கீழே வந்துடுது. ஸோ ஸ்ட்ரிங் அரே டிக்ளரேஷனில் ஸ்ட்ரிங் ஓப்பன் ப்ராக்கெட் அரே டிக்ளரேஷன் கொடுக்குறோம். அந்த ARGSங்கிறது அரே வேரியபிளோட நேம். அந்த வேரியபிளோட நேம் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். A1 A2 ARGSன்னு பேசிக்காக நான் கொடுத்துருக்கேன். அதோட பேர் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேவா? ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும், மெயின் கிளாஸ் இருக்கணும், அதுக்குள்ளே மெயின் ஃபங்க்ஷன். இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் பேசிக் ஜாவா ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர். இதை தான் வந்து ஃபுல்லாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக யூ கேன் ரீட் இஃப் யூ வாண்ட் இட். நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் போயிடலாம். ஒரு ஜாவாவில் வந்து இப்போ நான் சொன்னது வந்து ஹலோ வேர்ல்டில் வந்து மெயின் கிளாஸ் இருந்தது, மெயின் ஃபங்க்ஷன் இருந்தது, அதுக்குள்ளே ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். மெயின் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஜாவா ப்ரோக்ராமில். ஸோ ஒரு மெயின் கிளாஸ் வச்சுக்கிறேன். இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போடுறோம். இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற இந்த கிளாஸுக்கு வந்து மெயின் கிளாஸில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இந்த டேட்டாவை எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய வேல்யூ. 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலுக்காக ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஜாவாவில் எப்போவுமே மெயின் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும் இல்லையா, அது மெயின் கிளாஸ் தேவை இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் தான் கிளாஸ் நேம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். கிளாஸ் நேம் என்னோட கிளாஸோட பேர் ஸ்டூடெண்ட். அதுக்குள்ளே போயிட்டு 2 டேட்டா தான் நான் கொடுக்குறேன். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம், இன்னொன்று ஏஜ். நேமை வந்து ஸ்ட்ரிங்கில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஏஜை வந்து இன்டீஜரில் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். இந்த நேம் அண்டு ஏஜை வந்து திருப்பியும் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன். வாய்டு டிஸ்பிளே எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, அதனால வாய்டுன்னு கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷனோட பேர் டிஸ்பிளே. ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு வாங்கின நேம் அண்ட் ஏஜை டிஸ்பிளே பண்ணுறேன். டிஸ்பிளே பண்ணணுன்னா என்ன யூஸ் பண்ணுறோம்? println ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். அதுதான் system.out
அவுட் டாட் பிரிண்டெல்என். ஃபஸ்ட்டு எனக்கு நேமுன்னு வரணும், அதனால் டபுள் கோட்குள்ளே நேமுன்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் நேமோட வேல்யூ வரணும், அதுக்குனால ப்ளஸ் கன்கார்டினேட்டர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நேமுங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ நேம் கோலன் அந்த வேல்யூ என்னவோ அது எனக்கு டிஸ்பிளே ஆகும். ரெண்டாவது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்எனில் அதே மாதிரி டபுள் கோட்குள்ளே ஏஜின்னு வரணும், அதனால் ஏஜை டபுள் கோட்குள்ளே கொடுத்துருக்கேன். அப்புறம் ஏஜோட வேல்யூ டிஸ்பிளே ஆகணும், அதனால் ப்ளஸ் ஏஜின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதோட வந்து இந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ். இப்போ மெயின் கிளாஸ், ஜாவான மெயின் கிளாஸ் கண்டிப்பாக இருக்கணும்ல, அதனால் மெயின் கிளாஸ் போகிறோம். மெயின் கிளாஸ் எப்போவுமே பப்ளிக்கில் தான் இருக்கணும், அதனால் பப்ளிக் கிளாஸ் மெயின் கொடுத்துருக்கேன். மெயின் கிளாஸ்க்குள்ளே மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். கிளாஸ் மெயின் இருக்கிற மாதிரி மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மெயின் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் பப்ளிக்கில் தான் இருக்கணும், ஸ்டாட்டிக்காக இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காக இனோவேக் ஆகிறதுக்காக ஸ்டாட்டிக் கொடுக்கணும், ரிட்டன் டைப் வாய்டு தான், அண்ட் ஃபங்க்ஷன் நேம் வந்து மெயின், அண்ட் கண்டிப்பாக ஸ்ட்ரிங் அரே கிரியேட் பண்ணியிருக்கணும், அதனால் ஸ்ட்ரிங் ARGSன்னு கொடுத்துருக்கேன். இது மெயின் ஃபங்க்ஷன். உள்ளே போகிறேன். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை வச்சு 2 வேரியபிள் அங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம், நேம் அண்ட் ஏஜ். அதுக்கு ரெண்டுத்துக்கும் வேல்யூ அசைன் பண்ணணும், அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இதான் நம்ம பண்ண போகிறது. ஸோ வந்து இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதோட சின்டாக்ஸ் என்ன, கிளாஸ் ஆப்ஜெக்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் கன்ஸ்ட்ரக்டர். கரெக்டாக அதான் இங்கே சின்டாக்ஸ் இந்த லைனில் கொடுத்துருக்கு. ஸ்டூடெண்ட் S1 ஆப்ஜெக்டோட பேர் இங்கே நான் க்ரியேட் பண்ணிக்கிறது S1 இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப். இது நமக்கு ஆப்ஜெக்ட் S1ங்கிற ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் அதுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணுறேன் அண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். S1ங்கிற ஆப்ஜெக்டை வச்சு S1 டாட் நேம் இப்போ நேம் ஆக்சஸ் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா நேமுங்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறேன். S1 டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு அந்த நேமுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணுறேன், ரவின்னு வேல்யூ அசைன் பண்ணுறேன். அது ஸ்ட்ரிங் வேரியபிள், அதனால் டபுள் கோட்குள்ளே ரவின்னு நான் கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து அவங்களோட ஏஜ், S1 டாட் ஏஜ் வந்து இன்டீஜர், அதனால் 20 டைரெக்டாக கொடுத்துட்றேன். இப்போது இந்த நேமுக்கும் ஏஜுக்கும் வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். அடுத்தது ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அப்போது அதே மாதிரி ஆப்ஜெக்ட் நேம் S1 டாட் டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் எனக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு நேம் கோலன் ரவி, அடுத்தது ஏஜ் கோலன் 20. இப்படி தான் எனக்கு அவுட்புட் வரும். இது வந்து 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். மெயின் கிளாஸ் ஒன்று, இன்னொரு நமக்கு தேவையான கிளாஸ். இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸுக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணி எத்தனை ஸ்டூடெண்ட் டேட்டாஸும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், எக்ஸாம்பிள் இது. அடுத்த ஸ்லைடில் அப்படியே வந்தோம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இதில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸுக்கு. இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற கிளாஸை நான் எதுவுமே பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். நேம் ஏஜ் டிஸ்பிளே பண்ணுது, நேம் அண்ட் ஏஜ். மெயின் கிளாஸில் தான் வந்து நான் 2-3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். மெயின் கிளாஸ் டிக்ளரேஷனோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனோ எதுவுமே டச் பண்ணல. இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணியிருக்கேன், S1ன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் S1 இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப். S1ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சா, இதை வச்சு வேல்யூ அசைன் பண்ணுறேன். S1 டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு ரவி, S1 டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20. வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். இப்போது திருப்பி 2வது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதே கிளாஸுக்கு ஒரு கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட் S2, 2வது ஆப்ஜெக்ட் பேர் S2, அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் ஆஃப். அதுக்கு இப்போ S2க்கு வேல்யூ அசைன் பண்ணுறேன். S2 டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு பிரியா, S2 டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 21. இப்போது இன்னொரு ஆப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணுறேன் அதே கிளாஸுக்கு. ஸ்டூடெண்ட் S3 is equal to new student of. இப்போ S3 dot name is equal to அருண். இந்த தேர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு வேல்யூ வந்து அருணும் ஏஜ் 19னும் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் எல்லாமே அசைன் பண்ணிட்டோம். 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், S1 S2 S3. அதுக்கு வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணிட்டோம். இந்த 3 ஆப்ஜெக்டோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நம்ம கூப்பிடலாம். அப்போ S1 டாட் டிஸ்பிளேனா S1 ஆப்ஜெக்டோட டீட்டெயில்ஸ் என்ன வரும் நமக்கு, நேம் ரவி ஏஜ் 20. S2 டாட் டிஸ்பிளே அப்படின்னா நேம் பிரியா ஏஜ் 21. S3 டாட் டிஸ்பிளே நேம் அருண் ஏஜ் 19. இப்படி தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம், கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் வச்சு கிளாஸோட டேட்டாஸ் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸுக்கு எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக் ஐடியா ஆஃப் அ கிளாஸ் ஆப்ஜெக்ட்
and class object and writing a simple Java program. Okay, இதோட வந்து I will end up this session, and next session la we will discuss more about the data types, variables, constructors. Okay, till then, bye bye, see you.